தமிழ் பேசும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் அனுப்புறாங்கங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டெக்னிக்கை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுடைய ஹாஃப் இயர்லி மார்க்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு என்ன மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால அதுக்காகத்தாங்க இந்த வீடியோ. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க யாராவது 10th இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? உங்கள் ரிலேஷன்ஸில் யாராவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பொழுதைய இந்த COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தொற்றோட தீவிரத்தை கருத்தில் கொண்டு நமது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புடைய தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுகள்லாம் ரத்து செய்யப்பட்ட இந்த காரணத்தினால மாணவர்கள் எல்லாருமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய குரூப் ரொம்ப குஷியா இருக்காங்க. ஒரு கிளஸ்டர் வந்து கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்காங்க. நம்ம அந்த பார்ட்டுக்குள்ள போக வேணாம். அட் த சேம் டைம் அவங்களுடைய டோட்டல் 10th மார்க்கை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு தாங்க நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். மாணவர்களுடைய காலாண்டு அரையாண்டு தேர்வு, அதாவது குவார்டர்லி மற்றும் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல அவங்க எடுத்த மதிப்பெண்கள்ல 80% மதிப்பெண்களையும் அவங்களுடைய வருகை பதிவுன்னு சொல்லக்கூடிய அட்டண்டன்ஸ்ல இருந்து 20% மதிப்பெண்களையும் எடுத்துதாங்க இதுல கால்குலேட் பண்றாங்க. அப்ப ஒரு ஸ்டூடெண்டோட 10th மார்க்ல மொத்தம் 3 தாங்க பிளே பண்ணுது. ஒன்னு குவார்டர்லி மார்க், இன்னொன்னு ஆஃப் இயர்லி மார்க், இன்னொன்னு அவர் ஸ்கூலுக்கு போன நாள்கள், அட்டண்டன்ஸ் டேஸ். இந்த 10th எக்ஸாம் அப்படின்றது மொத்தம் 500 மார்க்ஸுக்குங்க. இந்த 500 மார்க்ஸ்ல த்ரூ எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரீட்சையின் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது 80% மார்க். அதாவது மொத்தம் 400க்கு கால்குலேட் பண்றாங்க. இதுல குவார்டர்லியில அண்ட் ஹாஃப் இயர்லியில 2 இதை கால்குலேட் பண்றாங்க. எடுத்துக்காட்டா ஒரு குவார்டர்லியில ஒரு ஸ்டூடெண்ட் 380 மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்குவோம் அவுட் ஆஃப் 500க்கு. அண்ட் ஹாஃப் இயர்லியில 420 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவுட் ஆஃப் 500க்கு. இப்ப அவருடைய மார்க் 1 அப்படின்றது, அதாவது எக்ஸாம் மூலமா 400க்கு அவருக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குவார்டர்லி பிளஸ் ஹாஃப் இயர்லி டிவைடட் பை 2, குவார்டர்லி மற்றும் ஹாஃப் இயர்லினுடைய சராசரி மதிப்பெண் இன்ட்டு அதை ஃபுல்லா எடுத்துக்க மாட்டாங்க. அதுல 80% மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப 400 இன்ட்டு 80/100 இல்லைங்களா? அப்ப மொத்தம் 320 மார்க் அவருக்கு அவருடைய குவார்டர்லி மற்றும் ஹாஃப் இயர்லியில இருந்து கிடைக்குது. இப்ப அவுட் ஆஃப் 500க்கு 400 மார்க்குக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? மிச்சம் இருக்கிற 100 மார்க்குக்கு அவங்களுடைய அட்டண்டன்ஸ்ல இருந்து, அதாவது 20% மதிப்பெண்களை அவங்களுடைய அட்டண்டன்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு மொத்தம் 200 நாள்கள் ஒரு பள்ளியினுடைய வேலை நாள்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது. அவர் பிரசன்ட் ஆன டேஸ் அப்படின்றது 180. 20 நாள் அந்த ஸ்டூடெண்ட் லீவ் எடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுட்டோம்னா, அவருடைய மார்க் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டண்டன்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய மார்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 180 டிவைடட் பை 200 இன்ட்டு 100. ஏன்னா 100 மார்க்குக்கு தாங்க கால்குலேட் பண்றோம். 400 மார்க் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.9 இன்ட்டு 100. அப்போ மார்க் 2ன்றது 90. அவருடைய அட்டண்டன்ஸ் மூலமா அவருக்கு 90 மார்க் கிடைச்சிருக்குங்க. ஸோ ஏற்கனவே மார்க் 1ல 400க்கு 320 மார்க் வாங்கியிருக்காங்க. இதுல மார்க் 2ன்னு சொல்லக்கூடிய அட்டண்டன்ஸ் மூலமா அவருக்கு 90 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. அப்ப அவருடைய டோட்டல் 10th மார்க்ன்றது 500 இல்லைங்களா? அதாவது மார்க் 1 பிளஸ் மார்க் 2, அதாவது 320 பிளஸ் 90, மொத்தம் 410 மார்க் வந்து அவரு வாங்கியிருப்பாருங்க அவுட் ஆஃப் 500க்கு. இதுதாங்க கால்குலேஷன். இப்ப இந்த
கால்குலேஷனை போடுறதுக்கு நமக்கு ஏதாவது ஃபார்முலாவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது quarterly mark plus half yearly mark divided by 2 into 400 by 500 plus the total number of present days divided by total working days into 100. இவ்வளவுதாங்க நம்மளுடைய calculation. காலாண்டு plus அரையாண்டு மதிப்பெண்கள் divided by 2 into 400 by 500 plus வருகை நாட்கள் divided by மொத்த வேலை நாட்கள் into 100. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்திலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு நண்பன் தேவா.